எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவு. பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை. எதை சாப்பிட்டா என் பித்தந்தெளின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். இன்றைக்கி பிரதானமான எதிர்பார்ப்பே எல்லாருக்கும் எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடுவேன். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காததுனால தான் இருக்கிற இடத்துலையே ஒரு சிலரால் இருக்க முடியுது. பொதுவாக உங்களுடைய நேர காலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை தயவு செய்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்றது உங்களுடைய ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிடுங்க. நான் இப்போ பரிகாரத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலைங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கிறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை எப்போ தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேனுங்க. நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயம் தப்புன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட மீண்டும் நான் பதிவே போடலிங்க. சரியா? அந்தளவுக்கு ஆதாரபூர்வமாக இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தரணுங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து நீங்கிறதுக்கான தருணத்தை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது எதை மையப்படுத்தி இந்த பதிவு எந்த அடிப்படையில் நான் தரேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னா நம்ம ராசி அல்லது நம்ம லக்னம் 2வது பாவகத்துக்கும் 6வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த திருகோணம் 2வது பாவகம் 6வது பாவகம் 10வது பாவகம். திருகோணம்னா நம்மளுடைய ராசி. இப்போ ரிஷப ராசினா ரிஷப ராசிக்கு 2 சரிங்களா. 2வதுனா இந்த இடத்துல இருந்து 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருகோணத்தை. அப்போது ரிஷப ராசிக்கு 2வது பாவகம்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க. இந்த தனஸ்தானாதிபதி ஒரு மனுஷனுக்கு பணம் சேரக்கூடிய ஒரு விஷயம். மாடு பால் கறந்தாலும் அதை குடிக்கிறதுக்கு போன தயாராக இருந்ததுன்னா 10 காசு பிரயோஜனம் இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் சார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, முதல்ல தனஸ்தானாதிபதி அமைப்பு எப்படி எடுத்துக்கிடணும். 2வது நம்ம ராசியிலிருந்து 6வது பாவகம். நமக்கான ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்? சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த 6வது பாவகத்தை வச்சு தான் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கான தருணம் எந்த நேரம்னு சொல்ல முடியும். ஒரு மனுஷனுடைய தொழில் ரீதியாக அடுத்த லெவலுக்கு வரணும்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 2வது பாவகம் தனஸ்தானாதிபதி, 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், 10வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான். ரிஷபராசி ரிஷப லக்னகாரங்களுக்கு புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேருமே ஒரு தொடர்புக்குள்ளே வரணும், ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படணும். அப்போது தான் நம்மளுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். கல்யாணத்துக்கு இதே மாதிரி எடுத்துக்கிடணும், குழந்தை பாக்கியத்துக்கு இதே மாதிரி தான் எடுத்துக்கிடணும். ஆனால் இந்த பதிவு நான் இப்போ பிரதானமாக தர்றது மிகப்பெரிய மன அழுத்தம், கடன் பிரச்சனை. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் கொடுக்குறேனுங்க. இந்த பதிவு எப்படின்றது பார்த்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு நீங்கள் கொடுக்குறீங்கன்றது பார்த்துட்டு அடுத்தடுத்த ஒரு பதிவுகள் நான் தரேனுங்க. மார்கழி மாதம் குறிப்பாக இந்த பதிவில் நான் தமிழ் மாதம் தமிழ் தேதியை நான் பயன்படுத்துகிறேனுங்க. ஆங்கில தேதி நான் பயன்படுத்தலை, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான். சரியா? மார்கழி மாதத்தில் 5ஆம் தேதி, மார்கழி மாதம் 5ஆம் தேதி இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரார். ரிஷபராசி ரிஷப லக்னம்னா அந்த லக்னத்துக்கும் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் மார்கழி மாதம் 5ஆம் தேதி குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு தனகாரகனுடைய பார்வை வாங்குறார். இது ஒரு புறம். இது கூடுதலாக நமக்கு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, மார்கழி மாதம் 14ஆம் தேதி, சரியா? மார்கழி மாதம் 14ஆம் தேதி இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புதன் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரார். சரி, குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு புதன் வராரு. இது என்ன சார் பிரமாதமா அப்படின்னா, பிரமாதம் இருக்க தான் செய்யுது. ஏற்கனவே இந்த ரிஷபராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் தேதி மாறப்போறான்னு சொன்னேன். அப்போ ரிஷபராசியாதிபதி சுக்கிரன் தான் 6க்குடைய கிரகம். இந்த ரிஷபராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த 2த்துக்குமே சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ சுக்கிரன் 6வது பாவகத்துக்கு அதிபதி.
அப்போது இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி ஒரே பாவகத்தில் வர்றாரு. எப்போ? நமக்கு மார்கழி மாதம் 14ஆம் தேதி. அந்த நேரத்தில் இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்க தான் செய்கிறாரு. யாரை? தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் பார்க்க செய்கிறார். சரியா? அதே தருணத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தானே, சனி தானே. அந்த சனி 11வது பாவக லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானுடைய வீட்டில் இருந்து இந்த தனஸ்தானாதிபதி புதனையும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சுக்கிரனையும் பார்க்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதி. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இது சத்தியமாக ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு செய்கிற வேலை இல்லை. இது அற்புதமான ஜோதிட சூட்சமம். மார்கழி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 28ஆம் தேதி வரை உங்களுடைய கடன் பிரச்சனையை சரிப்படுத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தருது. 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, 20 லட்ச ரூபா கடன் இருக்குது, இந்த 14 நாளில் சரியாக போயிடுமா? ஐயா, ஒரு செவுரு இருக்குதுன்னா ஒரு செங்கல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடி செங்கல் எடுத்தோம்னா ஒவ்வொரு செங்கலாக எடுத்து விடலாம் இல்லையா? அந்த மாதிரி பயணிக்கக்கூடிய பாதையில் 10 கிலோமீட்டர் நடக்கிறோம், 10 கிலோமீட்டர் நடந்துட்டோம்னா மீதி 9 கிலோமீட்டர் நடந்து விடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வரும். உங்களுக்கு எம்பிட்டு கடன் இருந்தாலும் சரிங்க, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு புறம். உங்களால் 10 கோடி ரூபாய் கடனை தாங்கிற அளவுக்கு வாங்குற அளவுக்கு ஒரு தகுதி இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதுன்னா வாங்கின பணத்தை கட்டுறதுக்கான தகுதியை கொடுக்காம போயிடுமா? இல்லையா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பிரபஞ்சம் நல்லது பண்ணும். இது சூட்சமம். இந்த ஜோதிட சூட்சமம் இந்த தருணத்தில் சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறதும், இந்த தனஸ்தானாதிபதி புதனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை. தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு இருக்காரு. அப்போது குருவுடைய வீட்டில் தனஸ்தானாதிபதி இருக்காங்க, 2 பேரும் கிரக பரிவர்த்தனை. இதை பற்றி நான் பேசவே இல்லை. இது அப்புறம் இது அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த சனி பகவான் எப்படி நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பக்கபலம்னு சொன்னனே, சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி தான். ஆனால் மெயின் கான்செப்ட் என்னன்னா, தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் இணைகிறது. அந்த தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நமக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை இந்த 2 பேரையும் பார்க்கிறது. இந்த சூழலால் இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம், அதாவது உங்களுடைய பொருளாதாரம் சீராகும். படிப்படியாக அதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுயா அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த கடனை கட்டிவிடுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த தைரியத்தை கொடுக்கும். இல்லை, இந்த தருணத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிற தொகையில் ஒரு 1%, 2% உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அசலில் போய் நீங்கள் கட்டிட்டு வர பட்சத்தில் ஒரு 6 மாதம் 3 மாதம் 1 வருஷத்துக்குள்ளார அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதாவதுங்க, வழிகாட்டி சரியாக இருந்தால் வழி சரியாக இருக்கும். சரியா? நம்ம போகிற பாதை இந்த நேரத்தில் சுபிட்சமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதை கொண்டு உங்களுடைய கடன் சுமையை குறைச்சிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். நான் எல்லாரையுமே தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களால் முடியாதுன்னு நினச்சி ஏதாவது செஞ்சுக்கிற எண்ணங்கள் மட்டும் வேண்டாம். எம்புட்டு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு தருணத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் கடன் ஆகி போச்சே, செத்து போயிடலாமான்ற மனநிலை நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது. பேப்பரை திறந்தால் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்பா வாங்கின கடனுக்கு, நாம் வாங்கின கடனுக்கு பொண்டாடி பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களையும் சேர்த்துல கூட்டிகிட்டு போகிறோம். தயவு செய்து அந்த பாவத்தை பண்ணாதீங்க. சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும், கொடுக்காம போகாது. தகுதியே இல்லாதவங்களாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, எப்படியோ இருக்காங்க. எல்லா தகுதி இருந்து உசுறு விடணும்னு அவசியம் இல்லை.
வாழ்ந்து காட்டுங்க. உங்கள் வம்சத்தில் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும். கடவுள் புண்ணியத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சூட்சமங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நேரம் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற விஷயங்களை நான் சொல்கிறேனுங்க. இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க, இந்த பதிவு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்கன்றதை பார்த்து அதன் பிறகு என்னால் முடிஞ்ச ஒரு சர்வீஸ் நிச்சயமாக செய்கிறேனுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பிரமாதமான ஒரு சூழல் ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் அசுரகுருன்னு நம்ம சொல்லுவோம். இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் 8வது பாவகத்தில் மறைஞ்சி 2 பேருமே இப்போ ஏற்கனவே இந்த குரு இந்த புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பார். இந்த சுக்கிரன் 8வது பாவகத்துக்கு வந்தாலும் இந்த பூராட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பூராட நட்சத்திரன்றது கங்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரம், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போது தேவகுரு தன்னுடைய சுயசாரத்தில், அசுரகுரு தன்னுடைய சுயசாரத்தில் 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை அப்படின்னா தீராத பகை தீரும். போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த தருணத்தில் சரி செஞ்சுக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இல்லையா? அந்த தீர்வு இந்த நேரத்தில் நிச்சயமாக சேரும். கடவுள் மனசு ரூபம்னு சொல்லுவாங்க. தெய்வம் மனசால் ரூபம். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பொன்னான நேரம் இது. இந்த பதிவு முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஐயா மாத பலன் வருஷ பலன் மட்டும் சொல்லிட்டு ஐயா இது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு யாராவது சொல்லணும்னு நினச்சாலும் சொல்லுங்கள், நான் மனசார ஏற்றுக்கிறேன். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.